நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச நிகழ்வுகளுக்காக நான் உங்கள் சுஃபியான். தற்போது இந்த போரில் இன்றைய நிலை என்ன? உண்மையிலேயே இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய அழிவுகள் தனித்துவமானது. இஸ்ரேலுடைய ஃபேக்டரி, ரசாயன தொழிற்சாலை, அதே மாதிரி ரிஃபைன் செய்யப்பட்ட, அதாவது வடிகட்டிய சுத்தமாக்கப்பட்ட க்ரூட் ஆயிலுடைய அந்த டேங்கர்கள் பற்றி எரிகிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இஸ்ரேலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய கரோலின் லேவிட்டுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு செய்தியை சொல்லுது. அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் ஒரு செய்தியை சொல்கிறது. அமெரிக்க அதிபர் நீண்டகால போருக்கு தயாராக இல்லை. அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன், அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். செனட் சபை, காங்கிரஸ் எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அங்குள்ள பொருளாதாரம் மிக பெரும் மந்த நிலையிலே, ரெசஷன் நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை, அமெரிக்காவில் 1 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வெளியே வந்து போராட ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்காவில் 50 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மாகாண கவர்னர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரை கூட ட்ரம்பினுடைய நடவடிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ள சற்று தாமதிக்கிறார். அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டும், போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே காலகட்டத்தில் அமெரிக்கா அறிவுசார் தளத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலை உருவாகிவிட்டது. பெஞ்சமின் நெத்தன்யாகு தூண்டிவிட்டு ஆட்டம் பார்த்து அவருடைய அரசியலுக்காக மக்களை பழிவாங்குகிறார். எங்கள் நாட்டுடைய பொருளாதாரத்தை சிக்கலாக்குகிறார். எங்களுக்கும் மத்திய கிழக்கே பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டதே பெஞ்சமின் என்கின்ற ஒரு உணர்வு அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் இருக்கும் சகல சகாக்களுக்கும் ஏற்பட்டிருப்பதும், அமெரிக்காவுடைய செனட், காங்கிரஸ் உறுப்பினர்கள், குறிப்பாக ரிப்பப்ளிக்கன் உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டிருப்பது, அது ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு காலச்சூழல். இன்னும் வரும் நாட்களில் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய உறவுகள் மாறுபடும் என்றுதான் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கிடையில் லெபனானில் தாக்குதலை நடத்தி வந்திருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்கள் ரிதுவான் படை பலம் பொருந்திய தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய எழுச்சி அவர்களுக்கு எங்கிருந்து ஆயுதம் வந்தது? நயீம் கசம் இப்போது அவர் ஒரு வயதானவராக இருந்தாலும் தலைமை பொறுப்பிலிருந்து நிர்வாகத்தை சீரமைத்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் ஹிஸ்புல்லாவுடைய ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணத்திற்கு பின்பும், ஃபாது ஷுக்கூர் மற்றும் அலி கராரி போன்றவர்கள் மரணத்திற்கு பின்பு, பேஜர் தாக்குதலை நடத்திய பின்பு, அதே போன்று சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பசர் அல் ஆசாத் நாட்டை விட்டு ஓடி போன பிறகு ஆயுதங்கள் வருவதற்கு முடியவில்லை அப்படி என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் ஒரு கொடூரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாலிஸ்டிக் மிசைல் மூலம் தாக்குகிறார்கள். அந்துள்ள நாட்டில் இருக்கக்கூடிய ராக்கெட் ப்ரொஃபைல்டு கண் ஆர்பிஜியின் மூலம் தாக்குகிறார்கள். குறைந்த தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரிதுவான் நேற்று கலிலி பகுதிக்குள் நுழைந்து விட்டதாகவும், சில பகுதிகளை அவர்கள் கையிலே இராணுவ நிலைகளை நோக்கி கைப்பற்றி வருவதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. ஆனாலும் கலீலிக்குள் அவர்கள் என்று ஆயிருக்கலாம் என லண்டனில் இருந்து ஒரு முக்கிய செய்தி சொல்லியிருக்கிறது. அதாவது வடக்கு பகுதி தான் லெபனானும் இஸ்ரேலும் தங்களுடைய பார்டர்களை பகிர்ந்து கொள்கின்ற அந்த இடத்தில் தரைவழியை உள்ளே நுழைந்து கலிலி பகுதிகளில் இராணுவங்களை விரட்டி அடித்திருப்பதாகவும், சில முகாம்கள் அதாவது இவர்களிடத்திலே அவர்கள் கைப்பற்றி இருப்பதாகவும் கூட தகவல்கள் ஒன்று தெரிந்திருக்கிறது. அதனுடைய உறுதித்தன்மைகள் குறித்து நாம் அடுத்த செய்தியிலே சொல்ல காத்திருக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய மின்சார நிலைகளிலே தாங்கள் தாக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஈரானுடைய கட்டமைப்புகளை முழுமையாக அழிக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொல்வது எதுவும் செய்யவில்லை. ஆனால் ஈரானுடைய மின்சார நிலைகளை அமெரிக்கா காலி செய்தால் மத்திய கிழக்கு முழுவதும் தண்ணீரிட்ட பாலைவனமாக மாற்றி விடுவோம். எங்களுக்கு அது ஒரு எளிதானது. ஈரானிலே மின்சார உற்பத்தி, மின்சார டிரான்சாக்ஷன், மின்சாருடைய டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன், குறைந்த கிலோவாட்ஸ் கொண்டிருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட மின் நிலையங்கள் தேசம் முழுவதும் பரவி விரவி இருக்கிற போது அமெரிக்கா இதை தாக்குதல் முடியாது. ஆனாலும் டெஹ்ரான் இப்பொழுது இருட்டில் தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் மீண்டும்
குண்டுகளை போட போகிறோம், உங்களுடைய தரை கட்டமைப்புகளை நாசம் செய்ய போகிறோம் என்று அவர் திருப்பி திருப்பி சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்பொழுது என்னவென்றே தெரியவில்லை. அவருக்கு சற்று வறட்சியான மனநிலை ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த தோல்விக்கும் இந்த அவமானத்தையும் நாம் எப்படி சந்திப்பது, நாட்டில் எப்படி சொல்வது, வெளியில் எப்படி பேசுவது, சர்வதேசத்தில் எப்படி பேசுவது? நீங்கள் ஒன்றை புரிந்து கொண்டால் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு முறையும் அவர் பேசுகின்ற போது என்ன சொல்வார்? நாங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம், எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் என்று சற்று ஒரு 20 நாளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு போர் 32 நாட்களை தாண்டியும் ஈரான் சமாதானத்திற்கு வரவில்லை. 5 திட்டங்களை போடுகிறார்கள். இந்த பிராந்தியை விட்டு வெளியே போங்க, எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி எங்கள் சொத்துக்களை ஒப்படைத்து எங்களுடைய அணு ஆயுதங்களை நாங்கள் பரிசீலனை செய்தனும் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டும், ப்ராக்சிகளுக்கு நாங்கள் ஆயுதங்களை கொடுப்போம், பலிஸ்டிக்ஸை எங்களுக்கு நாங்கள் எல்லா முறையும் செய்வோம். இதுதான் அவங்க சொல்றது. ஆனால் சமாதானத்துக்கு போக வேண்டும் என்றால் அது நடக்கவில்லை. அமெரிக்காவினுடைய திட்டங்கள், இஸ்ரேலுடைய திட்டங்கள் கொலாப்ஸ் ஆன பிறகும் நேற்று வந்த செய்தியிலும் 31 மாகாணங்களுக்கும் தனி அந்தஸ்தை கொடுத்து தாக்குதல் இந்த நேரம் நடத்தலாம், சென்காமில் ஏற்படுகிற எந்த பிரச்சனையும் 31 பிராவின்ஸிலும் நடக்கக்கூடிய அந்த இராணுவ செயல்பாடுகளுக்கு அச்சுறுத்தலாகவோ பின்னடைதலை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதில் ஈரான் மிகுந்த கவனமாக இருக்கின்றது. இதற்கிடையிலே பாகிஸ்தான் செயல்பாட்டில் அமெரிக்கா எப்படியாவது முடித்து கொடுங்கள் என்று சொன்னதாகவும், பாகிஸ்தானுடைய அசீம் முனீர், சர்ஃபஸ் நவஸ் போன்றவர்கள், அதாவது நவாஸ் ஷெரீஃபுடைய அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், ஈரானோடு பேச்சுவார்த்தை நடந்தாலும் பாகிஸ்தான் ஒரு உறுதியான தேசம் அல்ல, பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய பிராக்சி என்பதை அறிந்திருக்கிறார்கள் ஈரானியர்கள். எகிப்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் துருக்கியர்களும் சேர்ந்து ஒரு சமாதானத்தை ஒரு காலமும் ஏற்படுத்த முடியாது என்பதும், அதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதும் அமெரிக்காவினுடைய குரலாகத்தான் அவர்கள் பேசுவார்களே அல்லாமல் அமெரிக்காவை அடக்கக்கூடிய வல்லமை அல்ல. ஒருவேளை இந்த சமாதானத்தை அமெரிக்காவின் பக்கம் முடித்து கொடுத்தால் மிகப்பெரிய பரிசு அளிப்பதாக பாகிஸ்தானுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் அந்த செய்தியை ஒருபோதும் முடியாது. அவர்கள் சுயாதீனமாக வந்து போரை நிறுத்தலாம், அப்படி இல்லை என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை. தற்போது கிடைக்கக்கூடிய செய்தியில ஹெர்மூஸை நாங்கள் ஒருபோதும் வந்து கைப்பற்ற முடியாது என்பதை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஹெர்மூஸை பற்றி எங்களுக்கு பிரச்சனை அல்ல, அணு ஆயுதங்களை காலி செய்வதுதான் மறுபடி ஒன்றிலிருந்து வருகிறார்கள். இவ்வளவு அடிபட்டும் இவ்வளவு சிக்கலான பிறகும் சர்வதேசத்தினுடைய கடல் பிராந்தியத்தில் ஹெர்மூஸ் வளைகுடாவில் இருந்து வரக்கூடிய 3200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இறுகி கிடக்கின்றது. அதை பற்றி பேச வழி இல்லை. அதை பற்றி ஆபரேஷன் செய்து சக்சஸ்ஃபுல்லாக ஆக முடியாத அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமை ஹெர்மூஸை பற்றி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அது சர்வதேச பிரச்சனை, நாங்கள் அதை ஒன்றும் திறந்து விடுவதற்கு போராட தயாராக இல்லை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுத மௌனிப்புகள், அதாவது குறிப்பாக அணு ஆயுதத்தை கைப்பற்றுவதற்கு நாங்கள் உள்ளே இறங்க போகிறோம் என்று சம்மதம் இல்லாமல் திணறி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையிலே ஒரு கூட்டுப்படையிலே அவர்களிடத்திலே ஒழுங்கிணைப்பு இல்லை. நாம் ஏற்கனவே பல செய்தியிலே சொல்லியிருக்கிறோம், இஸ்ரேலில் குடோன்களில் வந்து ஆயுதங்கள் குறைந்து போய்விட்டது. அமெரிக்காவுடைய பேட்ரியாட், அமெரிக்காவுடைய தாட், அயன்டோம் முழுவதுமாக செயலிட்டு போய்விட்டது. நீண்ட தூர யோகனைகளை தடுக்கக்கூடிய டேவிட் சில்லிங் அல்ல, ஏரோ 3 சிஸ்டம் எல்லாம் முடிந்தது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னும் 15 நாள் 20 நாள் போர் தொடருமானால் அமெரிக்கா வந்து சரண்டர் ஆகிவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதற்குள்ளே ஐநாவுடைய மிக முக்கிய பிரதிநிதி ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய காரணம் தான் உலகத்தை அச்சுறுத்துகிறது. அவர் சொன்ன காரணம், அமெரிக்கா தயாராகி வருகிறது அணுகுண்டுகளை வீசுவதற்கு என்று சொல்லிவிட்டே அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். சர்வதேசத்தினுடைய எக்ஸ்பர்ட்ஸ், யூரோப்பியனிலிருந்து எல்லோருமே அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளை கண்டித்திருக்கிற நேரத்தில் அமெரிக்கா இப்பொழுது நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டோம் என்று அவர்கள் சொல்லாமல் சொல்லிக் கொள்ளவில்லை. அது சொன்னால் அமெரிக்காவுடைய நிலைமை பெரும் சிக்கல். அமெரிக்கா ஒரு பெரும் மந்த நிலையை செல்ல போகிறது. போர் எப்படி நிறுத்தினாலும் சரி, போர் நிறுத்தப்படவிட்டாலும் சரி, ஒருவேளை இன்றை கூட போர் நிறுத்தினாலும் அமெரிக்கா மந்த நிலை தான். காரணம், சவுதி அரேபியா, கத்தர், அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் பெரும் முதலீடுகள் இனி வரப்போவதில்லை. அதற்கு ஒரு விசேடமான சட்டத்திட்டத்தை பயன்படுத்தி ஒப்பந்தத்தை கேன்சல் செய்யக்கூடிய அதிகாரம் இந்த 3 தேசங்களுக்கும் இருப்பதாக சொல்கிறது. அமெரிக்கா இவர்களை நம்பித்தான் பில் போட்டார்கள். இப்பொழுது இவர்கள் ஒன்றும் இல்லை, வெறும் காகித பூக்கள், இதில் வாசனை வராது, இதனால் அணிவதால் எந்த விதமான கவர்ச்சியூட்டும் நறுமணம் கிடைக்காது என்பதை உணர்ந்து கொண்ட சவுதி, கத்தர் போன்ற நாடுகள் இனி இவர்களோடு கூட்டமைப்பு இல்லை. ஆனால் தற்போது ஈரான் தொடர்ந்து குவைத் மற்றும் துபையை, பஹ்ரைனை அவர்கள் தாக்கக்கூடிய நேரம்
எல்லா நாடுகளும் மௌனித்த போதும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மட்டும் தனது தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். செய்மதி தொகைகளின் மூலம் மிக துல்லியமான தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட நாம் சொன்னோம், E3 அவாக்ஸ் விமானங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பல கோடி பில்லியன்கள், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை அமெரிக்கா இழந்துதான் மிச்சம். இப்பொழுது அவர்கள் மீண்டும் கர்கில் இறங்கினால் நாசகாரத்தில் அமெரிக்க வீரர்கள் பலர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு விடுவார்கள் என்பதுதான் அமெரிக்காவின் கவலை. இங்கே ஈரானுடைய IRGC, ஈரானுடைய குறிப்பாக பஷி படைகளோ, ஈரானுடைய துணை இராணுவ படைகளோ, அதே மாதிரி ஈராக்கினுடைய படைகள், ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள் யாரும் சரி, இஸ்லாமிக் ஆக்சிஸ் அவர்கள் உயிர்களை பற்றி கவலைப்படவில்லை. அமெரிக்காவுக்கு ஒரு இராணுவ வீரர்கள் செத்தாலும் ஒன்றுதான், இவர்கள் 1000 பேரும் செத்தாலும் ஒன்றுதான். அவர்கள் ஒரு இராணுவத்திற்கே ஒப்பாரி விடுவார்கள். இவர்கள் 1000 பேர் செத்தாலும் ஒப்பாரி விட மாட்டார்கள். இதுதான் ஈரானுடைய படைகள் மரணத்தை விரும்பும் படைகள், அமெரிக்க இஸ்ரேல் படைகள் மரணத்தை வெறுக்கும் படைகள். இதனால் தான் அவர்களால் இன்னும் 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 தாக்குப்பிடித்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரான் இஸ்ரேலுடைய அக்ரிகல்ச்சர் சென்டர்கள், அதாவது உரம், பெஸ்டிசைட் இவைகளை நோக்கி அடிக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொன்னால், சைன முதலாளித்துவத்தின் பால் இழைக்கப்பட்ட அதாமி என்கின்ற அந்த கப்பல், அந்த தொழிற்சாலை தற்போது அடாமி பற்றி எரிகிறது. அடாமியில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அதில் ஒரு பெரிய பெஸ்டிசைட், அதாவது அதாமா என்கின்ற அந்த கம்பெனி முதலீடு கெமிக்கல் ஃபேக்டரி. இந்த கெமிக்கல் ஃபேக்டரி பற்றி எரிகின்றது. இது பல பில்லியன் டாலர்கள் முதலீட்டிலே உள்ளது. அப்ப இன்னும் கொஞ்ச நாட்களில் பெஸ்டிசைட், ஃபெர்டிலைசர் எல்லாமே மௌனித்து போகிற நிலையில் இஸ்ரேல் ஒரு கண்டமாக மாட்டிவிடும். இந்த பக்கம் ஹவுதி தாக்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். செங்கடலை, ஹெர்மூஸிலிருந்து எதுவுமே வர முடியாது. மேலிருந்து தாக்குதல்கள், வடக்கு பகுதியிலே லெபனான் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கூடிய யாரு, ஹிஸ்புல்லாக்கள். இப்பொழுது அவர்களுடைய அக்ரிகல்ச்சருக்கு தேவையான பசலைகள் இல்லை, நீங்கள் சொல்வதை போன்று மருந்து பொருட்கள் இல்லை, விவசாய தளவாடங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. இப்பொழுது மக்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு இருக்கின்ற போது ஈரானுடைய திட்டம் பட்டினிகளால் அவர்களை சாகடிக்க வேண்டும், அவர்களை பட்டினியுடைய கொடுமைகளை அறிய வேண்டும். ரஃபாவில் எப்படி கஸாவில் மக்களை பட்டினிகளால் 650 லாரிகள் தேவை என்ற நிலையிலே வெறும் 30 மட்டும் அனுப்பி பட்டினியால் போட்டார்களோ, அதை அவர்கள் உணர வேண்டும் என்பதின் ஒரு நீண்டகால திட்டம் தான் அவர்களுக்கு இருக்கிறது என்று நான் நம்புவதற்கு அதிக வழி இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு பழைய நிலையை மாறி ஹிஸ்புல்லாக்கள், ரிதுவான் படைகள் கலீலிக்குள் நுழையக்கூடிய அளவிற்கு ஆயுதங்கள் எங்கிருந்து கிடைத்தது என்பது யாருக்கும் புரியவில்லை. மீண்டும் வல்லமை கொண்டதாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். எப்போதும் அமெரிக்காவை 1700 நிலைகளில் தாக்கிய போதும் எழுதி கொடுத்து விட்டு தான் சென்றது. யாரோடு? ஹவுதிகளோடு. இப்பொழுது அந்த படைகளும் இப்பொழுது தாக்குதலை, பாலிஸ்டிக்ஸை தொடரப்போகிறார்கள், தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாபல் மந்தீர், இது ஒரு குறுகிய நீரிணை. எப்படி பாக் ஜலசந்தி, எப்படி ஹெர்மூஸ் ஜலசந்தி ஒரு குறுகியதாக இருக்கிறதோ, 33 கிலோமீட்டர் சாலோ வாட்டர், 8 கிலோமீட்டர் மட்டும் ஆழம் நிறைந்ததை போன்ற ஒரு குறுகிய நீரிணை தான் பாபல் மந்தீர். அங்கே ரெட்சியில், செங்கடலில் ஹவுதிகளின் ஆதிக்கம், ஹெர்மூஸில் ஈரானின் ஆதிக்கம். என்ன செய்வது? கெமிக்கல் ஃபேக்டரி எரிகின்றது, உரத் தொழிற்சாலைகள் எரிகின்றது, பசலை உற்பத்தி நின்று போய்விட்டது, உணவுப் பொருட்கள் வருவதற்கு தடை, தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய உலகின் இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய அவர் நாட்டில் வான் பாதுகாப்பு தளவாடங்கள் அனைத்தும் நாசமாகிறது. போதிய அளவிற்கு இஸ்ரேலில் இராணுவ வீரர்கள் பற்றாக்குறை. நான் சொல்லவில்லை, இஸ்ரேல் சமீர் சொல்கிறார். இப்ப இந்த நிலையில் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். என்ன செய்வது? அமெரிக்கா என்ன செய்யும்? பெஞ்சமின் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இதற்கிடையில் பக்கர் கலிபாப், எங்களுடைய நிலத்தில ஈரான்ல அமெரிக்க படைகள் கால் வைத்தால் அவர்கள் எரியூட்டப்பட்டு விடுவார்கள், சாம்பலாகி விடுவார்கள். 10 லட்சம் பேரும் அங்கே நிற்போம், ட்ரோன்களை வைத்து அடிப்போம், சாப்பர்கள் கீழே வரும்போது காலி செய்வோம், அதே மாதிரி ஏவுகணைகளை தாக்குவோம், தற்கொலை ட்ரோன்கள், கடற்படையில் இருக்கக்கூடிய வேக விரைவு போட்டுகள் எல்லாத்தையும் தாக்க போறோம். அமெரிக்காவுடைய மிக முக்கியமான கப்பற்படை ஒன்றை அடித்து மூழ்கடித்து விட்டார்.
அமெரிக்காவுடைய மெரிடைம் பவுண்டரி என்று சொல்லக்கூடிய கடலாதிக்கத்தில் வலிமை காட்டுவதாக உலகில் பூச்சாண்டி காட்டிக்கொண்ட லிங்கனை காணவில்லை, ஆப்ரஹாம் லிங்கனை, ஜெரால்ட் ஃபோர்டை காணவில்லை, எதையுமே காணவில்லை. ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி ஆயுதங்களை இவர்கள் எங்கே பதிய வைத்திருக்கிறார்கள்? கர்க் தீவில் அல்ல, அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய அபு மூசாவில் அல்ல, கெஷிம் தீவிலே வைத்திருக்கிறார்கள். பல 100 அடிக்கு கீழ் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று 500 மீட்டருக்கு கீழ் வைத்திருக்கிறார்கள் மலை மேல்குண்டிலிருந்து. அதுவும் கிரானைட் மலைகளுக்கு கீழ். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய B2 பாம்பர்ஸ் 7 மீட்டர் மட்டும்தான் துளைக்க முடியும். ஆனால் இவர்களுடைய கீழ் இருக்கக்கூடிய ஏவுகணை தளமோ 500 மீட்டர் இருக்கிறது. இப்போது அமெரிக்கா போரை நிறுத்த வேண்டும் என அனைவரும் சொல்கிறார்கள். அமெரிக்கா திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள். அவர்களால் இனி கொண்டு போக முடியாது, கர்கில் இறங்கவும் முடியாது, எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் நாங்கள் சமாளிப்போம், போரை நிறுத்தும் எண்ணமே இல்லை என ஈரான் அறிவித்திருக்கிறது. 31 பிராவின்ஸுடைய மிலிட்டரிகளும் தனித்துவமாக செயல்படுகிறது என்பதுதான் இன்றைய செய்தி. பாகிஸ்தான் சமாதானத்தை முன்னெடுப்பதில் பலனில்லை. அவர்களுடைய பயங்கர தாக்குதலுக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மாற்றியிருக்கிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பல செய்திகளை உறுதி செய்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.